எங்கள் மத்தியிலே வர வேண்டும் தேவ ஆவியே, எங்கள் உள்ளத்திலே ஆட்கொள்ளும் ஐயா, அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா, அனல் மூட்டும். ஆட்கொள்ளும் ஐயா, அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா, அனல் மூட்டும். நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஏசப்பா, இம்மட்டும் எங்களை நீ நடத்தினீரே, நன்றி அப்பா. மாலையில் அழுகை என்றால் காலையில் அக்களிப்பு என்று சொன்னீரே. நாங்கள் துன்பத்தின் நடுவே நடந்தாலும் எங்களை உயிர்ப்பிக்கிற தெய்வம், எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த ஆண்டவர், சிலுவையில் எல்லாம் செய்து முடித்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாளில் தொடர்ச்சியாய் 138வது சங்கீதத்தில் ஆண்டவரே 3வது காரியமாய் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேச போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஜீவனாகவும் ஆவியாகவும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையின் வழியாய் நீர் எங்களோடு கூட பேசி துன்பத்தின் நடுவே நாங்கள் நடந்தாலும் எங்களை உயிர்ப்பிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து உடைய நாமம் மட்டும் உயரட்டும். நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த காலை வேளையில் நாம் 138வது சங்கீதத்தை தொடர்ந்து தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். இதுவரை ஆண்டவர் நம்மளோட பேசினார். கூப்பிட்ட நாளில் அவர் பதில் தருகிறார். என் ஆத்துமாவுக்கு பலன் தந்து அவர் தைரியப்படுத்துகிறார். உயர்ந்தவர் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். புழுதியிலிருந்து தூக்கி குப்பையிலிருந்து நம்மை உயர்த்துகிறார். அதை கடந்த நாட்களில் பார்த்தோம். இந்த நாளில் துன்பத்தின் நடுவே நாம் நடந்தாலும் என்னை நீர் உயிர்ப்பிக்கிறீர், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமாண்டவரே, துன்பத்தின் நடுவே நாங்கள் நடந்தாலும் எங்களை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர், எங்களுக்காய் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டீர். அதற்காக நன்றி அப்பா. தொடர்ந்து ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்கு நேராய் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர். நான் சொந்தமானேனே, பொன்னாக விளங்கச் செய்தீரே, அதனால் நான் சொந்தமானேனே, பொன்னாக விளங்கச் செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்கள்
நாட்களும் இல்லையே. பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உண்மைதானா? உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. என் அலைச்சல்களை எண்ணீர் கண்ணீரும் துருத்தியில், அலைச்சல்களை எண்ணீர் கண்ணீரும் துருத்தியில் வைத்து நன்மை தருபவரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும், அதை வைத்து நன்மை தருபவரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. ஏசையா 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 ஏசையா. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. அல்லேலூயா அல்லேலூயா ஓசனா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் அவரை பாடாத நாட்கள் இல்லை, அவரை தேடாத நாட்கள் இல்லை. இரவும் பகலும் நான் அவரை பாடுகிறேன், அவரை நான் தேடுகிறேன். அல்லேலூயா. சங்கீதக்காரன் நான் எப்பொழுதும் அவரை எக்காலத்தில் ஒரு துதி என் நாவில் இருக்கும். இரவும் பகலும் கண்ணீரனால் என் படுக்கை ஈரமாக்கினேன். ஆம், இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், துன்பத்தின் நடுவே நடந்தாலும் என்னை உயிர்ப்பிப்பார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதத்தின் புஸ்தகம் 138 அதிகாரம் 7வது வசனம். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது, நான் துன்பத்தின் நடுவே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். வேதம் இப்படி சொல்கிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஏன் அவர் என்னை உயிர்ப்பிக்கிறார்? அவருடைய வார்த்தைகள், அவருடைய வசனம் என்னை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. அவருடைய வார்த்தையின் வழியாய் என்னை அவர் விடுதலையாக்குகிறார். அவர் வார்த்தை என்னை மேன்மைப்படுத்துகிறது. நான் அறியாத ஜனங்கள் என்னை வணங்குகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் துன்பத்தின் நடுவே நீங்கள் நடந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையா, குடும்பத்தில் பிரச்சனையா, தொழிலில் தோல்விகளா, எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு பார்த்து சொல்கிறார், கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்கும்படியாய் இந்த காலை வேளையில் வந்திருக்கிறார். அவர் உயிர்ப்பிக்கிற தெய்வம். உங்களை என்னையும் தோற்று போயிருக்கிற சூழ்நிலையில், அடிமைத்தனத்தில் இருக்கிற சூழ்நிலையில், எல்லாவற்றிலும் இனி வாழ்க்கை நான் நிம்மதி எனக்கு வராதா,
இதோடு என் வாழ்க்கை முடிந்து போனதா என்று ஏமாற்றத்தோடு வந்திருக்கிறீர்களா? இன்றைக்கு ஒரு ஆரம்பத்தை என் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு வலித்து வைத்திருக்கிறார். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். ஆம், அவர் கைகளை நீட்டும் போது அற்புதம் நடக்கும். அவர் கையை நீட்டினால் எதிரிகள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர் கையை நீட்டுகிற போது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் வழியை காட்டுகிறார். நடக்க வேண்டிய வழி இதுவே என்று சொல்லி அவர் நமக்கு அடையாளம் காட்டுகிறார். இந்த காலை வேளையில் ஒரு வழி அடைக்கப்பட்டால் 7 வழிகளை திறக்கிற கர்த்தர் உங்களோடு கூடவே இருக்கிறார். அவரது வலது கரம் நம்மை விடுதலையாக்கப் போகிறது. அவரது வலது கரம் உங்களுடைய எல்லா பிரச்சனையிலிருந்து இன்றைக்கு உங்களை ரட்சிக்க போகிறது. எந்த பண பிரச்சனையா, அல்லது உடல் பலவீனமாக இருக்கிறீர்களா, அல்லது குடும்பத்தில் சமாதானம் இல்லாத சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு அப்பா சொல்றாங்க, இந்த காலை வேளையில் நான் உங்களை உயிர்ப்பிப்பேன், நான் உங்களை விடுதலையாக்குவேன். எப்படி அவர் நம்மை அந்த துன்பத்தை மகிழ்ச்சியாக்குகிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 138:8 அடுத்த வசனம் இப்படி சொல்கிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்று உள்ளது. அல்லேலூயா. கிருபை இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. இப்ப அடிக்கடி ஆண்டவர் அதைத்தான் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கிறார். இப்பொழுது நாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது கிருபை. ஆம், இப்ப நம்ம தூங்குவது கிருபை, நாம் பேசுவது கிருபை, நாம் பாடுவது கிருபை. இந்த கொரோனா நாட்களில் உங்களையும் என்னையும் பாதுகாத்திருக்கிறார் இல்லையா? கிருபையினால், நம்முடைய நீதியினால் அல்ல, நம்முடைய மேன்மையினால் அல்ல, நம்முடைய படிப்பினால் பட்டத்தினால் அல்ல, அவர் கிருபையினால் நம்மை தாங்குகிறார், போஷிக்கிறார். அங்கே சொல்லப்படுகிறது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. நாம் எல்லாம் அவருடைய கரத்தின் கிரியைகள். கிருபையால் என்னை நெகிழ விடாமல் இருங்க ஆண்டவரே, என்னை விட்டு விலகிடாதீங்க ஆண்டவரே. என்னை 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 நெகிழ விட்டுட்டீங்கன்னா அவ்வளவுதான், நான் உங்களை விட்டு வெளியே போயிடுவேன். என்னை இறுக்கி பிடிச்சு கொள்ளுங்க, எங்களை கட்டி பிடித்துக் கொள்ளுங்க. இந்த காலை வேளையில் அவரோடு நாம் செபிப்போம். இன்றைக்கு சங்கீதம் இப்படி சொல்லுகிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 90ஆம் அதிகாரம் 14வது வசனம், நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, இந்த புதிய நாளில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும். காலையில பணத்தினால் திருப்தியாக்க வேண்டாம் ஆண்டவரே, காலையில ஐஸ்வர்யத்தினால் எங்களை திருப்தியாக்க வேண்டாம், காலையில சாப்பாட்டினால் எங்களை திருப்தியாக்க வேண்டாம். இந்த காலை வேளையில் உமது கிருபையினால் எங்களுக்கு திருப்தியாக்கும். அவர் கிருபையை வார்த்தையை தருகிறது. அந்த வார்த்தை நமக்கு வல்லமையை தருகிறது. அந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்கு உள்ள வந்து வாசப்படுகிறது. அந்த வார்த்தையை பேசும் பொழுது அற்புதம் நடக்கிறது. அவருடைய வார்த்தையை சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அல்லேலூயா. ஒரே ஒரு ஸ்டேன்ஸா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, எங்கள் வாழ்நாளெல்லாம் இனிமையாகும் ஏசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, எங்கள் வாழ்நாளெல்லாம் இனிமையாகும் ஏசையா. மரித்த லாசருவை உயிர் வர செய்பவரே, மரித்த லாசருவை உயிர் வர செய்தவரே, எங்களின் வாழ்க்கையுமே உயிர் வர செய்யும் ஐயா, எங்களின் வாழ்க்கையே உயிர் வர செய்யும் ஐயா. உம்மால் கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா, உம்மால் கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, எங்கள் வாழ்நாளெல்லாம் இனிமையாகும் ஏச. பாடுவோம். வறண்ட நிலங்களை வயல்வெளியாக்குகிறேன், வறண்ட நிலங்களை வயல்வெளியாக்குகிறேன், வாழாத ஸ்தலங்களெல்லாம் அரண்மனையாக்கிடுவீர், வாழாத ஸ்தலங்களெல்லாம் அரண்மனையாக்கிடுவீர். யாரால கூடும்? உம்மால் கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா, உம்மால் கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, எங்கள்
எங்கள் வாழ்நாளெல்லாம் இனிமையாகும் ஏசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, எங்கள் வாழ்நாளெல்லாம் இனிமையாகும் ஏசையா. அல்லேலூயா. அவர் கிருபை. காலையில் அப்பாட்ட கேளுங்க, வீடு வேணும், வாசல் வேணும், சொத்து வேணும், சுகம் வேணும், இவை எல்லாம் எதில் அடங்கி இருக்குடா? அவருடைய கிருபையில் அடங்கி இருக்கிறது. கிருபையினால வீடுகள் வரும், கிருபையினால சொத்துகள் வரும், கிருபையினால ஆசீர்வாதங்கள் வரும். அவர் கிருபையினால பலன் உண்டாகும். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். பெருகிற கிருபை இந்த காலை வேளையில் புதிதான கிருபை. ஆம், இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் கிருபையினால் திருப்தியாக்கும். ஆண்டவர் அப்படி ஜெபம் பண்ணுங்க காலையில். அப்பா, காலை தோறும் உடைய கிருபையினால் நாங்கள் வாழ்நாளெல்லாம் கடிகொண்டு மகிழும்படி காலை தோறும் உடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும். அது மாத்திரமல்ல, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். நல்ல சின்ன பிரேயர். இங்கே தாவீது பண்ற இந்த பிரேயர் மிகவும் சின்ன ஒரு பிரேயர். தாவீதான் மோசே அவருடைய சங்கீதம். எங்களை சிறுமைப்படுத்தின நாட்கள் 430 ஆண்டுகள் அந்த ஜனங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். அந்நியரின் ஆதிக்கத்தில் இருந்தார்கள். அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் அடிமைத்தனத்தில் வேலை செய்து கசப்பான வாழ்க்கை வாழ்ந்து எப்பொழுது விடுதலை வரும், எப்பொழுது விடுதலை வரும், இந்த பாழான வாழ்க்கையில் நான் எப்பொழுது விடுதலை ஆவேன், என் ஜனங்கள் எப்பொழுது விடுதலை ஆவார்கள் என்றெல்லாம் அழுது புலம்பி கதறி துடித்து ஆண்டவர் ஒரு நாள் அந்த ஜனங்களை நினைவுறுகிறார். அதனாலதான் மோசே சொல்லும்போது சொல்றான், ஆண்டவரே உன் கிருபை எனக்கு முன்பாக வேண்டும், கிருபை எனக்கு வேணும். இந்த ஜனங்களை வணங்கா கடத்துள்ள ஜனங்கள், இவர்களை நடத்துவதற்கு எனக்கு கிருபையை தாங்க ஆண்டவரே. உடைய கிருபை மட்டும் இல்லாவிட்டால் என்னை எங்குமே நீர் அழைத்து செல்ல வேண்டாம். அதனால ஆண்டவர் சொல்ற, என் கிருபை உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆம், அந்த மோசே இவ்வளவு இன்னல்கள் மத்தியில, இவ்வளவு துன்பங்கள் மத்தியில, அவன் துன்பத்தின் பாதையிலே நடந்து கொண்டிருந்தாலும் அந்த கிருபை அவனை ஆசீர்வாதமாக மாற்றியது. அந்த கிருபை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடைய உறவை புதுப்பித்தது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவற்றை ஓடுறான், ஒவ்வொரு நாளும் அவரோட பேசுகிறார். காரணம் என்ன தெரியுமா? கிருபை, கிருபை, கிருபை. அதனால அவன் சொல்றான், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்கள், நாங்கள் கஷ்டப்பட்ட நாட்கள், நாங்கள் கண்ணீர் வடித்த நாட்கள், நாங்கள் துன்பப்பட்ட நாட்கள், இந்த பார்வோனினால் நாங்கள் அடிமைப்படுத்தப்பட்ட நாட்கள், ஆலோட்டிகளால் நாங்கள் அடிக்கப்பட்ட நாட்கள், இந்த துன்பப்பட்ட நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்கள். துன்பத்தை அனுபவிக்கவும் செய்யறாங்க, துன்பத்தை பார்க்கிறாங்க. அது எப்படி துன்பத்தை பார்க்கிறது? என்னுடைய பிள்ளை வேதனையா இருப்பதை என் கண்கள் பார்க்கிறது. அது என் பிள்ளைக்கு வலிக்கிற வழி அல்ல, என் பிள்ளைக்கு வருகிற துன்பம் தான். ஆனால் அந்த துன்பம் என்னை மிகவும் அதிகமாய் பாதித்தது. ஆம், நம்முடைய ஆண்டவர் இயேசு கூட என்னுடைய பாவத்தினால் நான் நரகத்திற்கு செல்லக்கூடாது என்பதற்காக கிருபையினால் அவர் உள்ளம் துடித்தது. அவர் அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்கிறார். பிள்ளைகள் படுகிற துன்பத்தை தன்னுடைய துன்பமாய் என்னுடைய ஆண்டவர் இயேசு கொண்டது போல இங்கே நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள், கஷ்டப்பட்ட நாட்கள், அடிமைத்தனத்தில் இருந்த நாட்கள், வறுமையில் வாழ்ந்த நாட்கள், துன்பத்தை அனுபவித்த நாட்கள் மாத்திரமல்ல, துன்பத்தை கண்ட நாட்கள். என் பிள்ளைகள் படுகிற துன்பங்களை கண்டு நான் சகிக்க முடியவில்லை. என்னுடைய குடும்பத்தார் படுகிற துன்பங்களை கண்டு நான் சகிக்க முடியவில்லை. என் சபை மக்கள் துன்பப்படுகிறதை கண்டு as a pastor என்னால் அதை சகிக்க முடியவில்லை. அந்த துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். காலையில எழுந்து அழகான ஒரு பிரேயர் பண்ணுகிறார் மோசே. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கொண்டு மகிழும்படி காலையிலே உமது கிருபையால் எங்களை திருந்து மறந்தே போய்விடக்கூடாது. உங்களால் என்னால் ஒன்றும் ஆகாது, எல்லாம் கிருபை, 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 கிருபை. இதை மறந்துடாதீங்க, ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும், சந்தோஷப்படுத்தும், எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருக்க செய்யும். உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கு விளங்குவதாக. கையை தண்டனைப்போ அவருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய கிருபை தொடர்கிறது.
நீங்கள் இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாக இருந்தால், அவர் சொல்றாரு, இஸ்ரவேலர் அனைவரும் ஊழியக்காரர்களே, கிறிஸ்தவர்கள் அத்தனை பேரும் ஊழியக்காரர்கள் தான். எத்தனை பேற்றை இயேசுவை சொல்லி இருக்கிறோம். எனவே நான் சுவிசேஷத்தை சொல்லாவிட்டால் எனக்கு ஐயோ, புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஊழியக்காரர்களாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மை ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் அவருடைய புண்ணியங்களை அறிவித்திட நம்மை முன்குறித்த இயேசு, நம்மை தெரிந்து கொண்ட இயேசு இப்பொழுது இந்த ஊழியக்காரனுடைய கிரியைகள், அவரது கிரியைகள் உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதால், பிள்ளைகளின் பிள்ளைகள். எவ்வளவு சந்தோஷம்! என் வழியாய் அவருடைய மகிமை என் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் கடத்தப்படுகிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த காலை வேளையில் கர்த்தரை துதிக்கிற, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க இந்த காணொலி மூலியமாக வந்து அமர்ந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 17வது வசனம், எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழ்படி எங்களுக்கு கிருபை வேணும். சொல்லுங்க எல்லாரும், அப்ப ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு நாளைக்கு 2 நாளைக்கு 3 நாளைக்கு இல்லை ஆண்டவரே, வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி உமது கிருபை எங்களுக்கு வேணும். அப்பாட்ட கேளுங்க, உமது கிருபையை தாங்க. எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சமமாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். முதல்ல கிருபையால திருப்தியாக்கணும். 2வது, இதுவரை நம்ம எத்தனை ஆண்டுகள் துன்ப துயரத்தை அனுபவித்தோமோ அதற்கு ஏற்றபடி அவர் நம்மை மகிழ்ச்சியாக்கணும். 3வது, அவருடைய கிருபை நம்முடைய பிள்ளைகள் பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு அவருடைய மகிமை தொடர வேண்டும். 4வது காரியமாய் ஆண்டவரின் பிரியம், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. அதனாலதான் ஆண்டவர் சுலபித்தியால பார்த்து சொல்றாங்க, பிரியமே ரூபவதி, உள்ளே நான் பழுதொன்றும் காணவில்லை. ஏன்? நம்முடைய பழுதையெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டாரு, நம்முடைய துன்பங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்ததுனால இப்ப என்னை அவர் பார்க்கிற போதெல்லாம் பழுதற்றவளாய் என்னை பார்க்கிறார், குற்றமற்றவளாய் பார்க்கிறார். இந்த சபையாகிய மனவாட்டியை அவருக்கு ஏற்றவளாய் கர்த்தர் பார்க்கிறார். என்னுடையவளே, என் ரூபவதி, என் பிரியமே என்று சொல்லி அவர் சொல்லிட்டு, எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்துமாம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம் பிரியமான, இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்றாங்க, கிருபையால் அவர் நம்மை திருப்தியாக்க வேண்டும். இதுவரை நம்ம பட்ட துன்பங்களுக்கு சரியாய் நம்மை மகிழ்ச்சியாக்க வேண்டும். மாத்திரமல்ல, அவருடைய மகிமை நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை விளக்க வேண்டும். 4வது காரியமாய் அவருடைய பிரியம் நமக்கு வர வேண்டும். ஆண்டவர் நம்ம நேர்த்தியாய் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்றாரு, கிருபையினால் துன்பம் மகிழ்ச்சியாய் மாறும். அவர் கிருபை வந்துருச்சுன்னா வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து திருப்தியான கிருபையினால். அது மாத்திரமல்ல, சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கு துன்பத்தை கண்ட வருஷத்திற்கு சமமாய் மகிழ்ச்சி. அவர் மகிமை பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் தொடர்ந்து வரும். அவருடைய பிரியம். ப்ளீஸ், இந்த கிருபையினால் அவர் என்னை மகிழ்ச்சியாக்குகிறார். நம்மை வாழாக்காமல் தலையாக்கின அந்த கிருபையை இந்த காலை வேளையில் துதித்து, மீது இன்னும் நிறைய நாளைக்கு நான் சொல்லுவேன். இன்னைக்கு ஏன் கிருபை நம்மை காக்கட்டும் என்று ஜெபம் பண்ணின பின்பு கூட நம்முடைய வாழ்க்கையில் ஏன் துன்பம் வருகிறது? இந்த துன்பத்திற்கு விடுதலை எப்படி வரும்? அதை வருகிற நாட்கள் நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். இன்றைக்கு இன்ட்ரோடக்ஷன், அவருடைய கிருபை. அந்த கிருபை நமக்கு வாழ்நாளெல்லாம் தொடர்கிறது. மாத்திரமல்ல, நம்மை மகிழ்ச்சியாக்குகிறது. மாத்திரமல்ல, மகிமை நம்மை பின் வருகிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய பிரியம் நம்மையில் இருக்கிறது. ஒரே ஒரு பாடலை பாடி நம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். வாழ்நாளெல்லாம் கடிகூர்ந்து மகிழும்படி உடைய கிருபை எங்களை தாக்குவதாக. ஓ இயேசுவே, இயேசுவே, எல்லா கைகளை உயர்த்தி இயேசுவே, 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 இயேசையா, இயேசுவே. அப்பாவை கூப்பிடுங்க இந்த காலை வேளையில. ஓ இயேசுவே, இயேசுவே, இயேசுவே.
வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலைதோறும் களிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் போடுறத வேற மீன் போட்டு முடிக்க போறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராங்க. இந்த ஒரே ஒரு நிமிஷம் தான். புகலிடம் நீரே பூமியிலே அடைக்கலம் நீரே தலைமுறை தோறும் புகலிடம் நீரே பூமியிலே அடைக்கலம் நீரே தலைமுறை தோறும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா. நாள் முழுதும் காலைதோறும் களிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழச் செய்யும். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழச் செய்யும். நன்றி ஐயா. நாள் பொழுதும் நல்லவரே வல்லவரே வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலைதோறும் களிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால். அப்படியே ஜெபிப்போம். ஆண்டவரே, 138வது சங்கீதம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் கூப்பிட்ட நாளில் பதில் தருகிறவர், ஆத்துமாவுக்கு பலன் தந்து எங்களை தைரியப்படுத்துகிறவர், உயர்ந்தவர் தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்த்து புழுதியிலிருந்து தூக்கி குப்பையிலிருந்து நீர் எங்களை உயர்த்துகிறீர் ஐயா. துன்பத்தின் நடுவே நாங்கள் நடந்தாலும் எங்களை உயிர்ப்பிக்கிற கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவர். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, துன்பத்தின் நடுவே நாங்கள் நடந்தாலும் எங்களை உயிர்ப்பிக்கிறவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். ஆண்டவரே, கிருபையினால் எங்களை திருப்தியாக்கி ஆண்டவரே, துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சமமாய் எங்களை மகிழ்ச்சியாக்கி உம்முடைய மகிமை எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் விளங்க செய்யத்தக்கதாக ஆண்டவரே, உம்முடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. மோசே சொன்னபடியே வாழ்நாளெல்லாம் நாங்கள் களிகூர்ந்து மகிழ உம்முடைய கிருபையினால் இந்த காலை வேளையில் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. வருகிற நாட்களில் தொடர்ந்து ஏன் நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் வருகிறது, அதிலிருந்து நாம் விடுதலையாக என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் கிருபையால் நிரப்பப்படுவதாக, மகிமையால் நிரப்பப்படுவதாக, மகிழ்ச்சியினால் நிரப்பப்படுவதாக, அவருடைய பிரியம் எல்லார் மேலும் உண்டாவதாக. நீர் அப்படி செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறேன். ஸ்தோத்திரம். விசேஷமாய் இந்த நாளில் பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். வற்றாத நீரூற்றாய், வளமிக்க தோட்டமாய், நீரோடைகளை ஓரமாய் நடப்பட்ட மரங்களாய், வாசனை தருகிற சந்தன மரங்களாய் வாழ்ந்து செழித்து சுகித்து கனி கொடுத்து நேடிய ஆயுள் பெற்று வாழ மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம். கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் அந்யோன்யம் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் எப்போதும் எப்போதும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ரத்தத்தில் மறைந்துள்ளோ, இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளோ, இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளோ, யாரும் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் நம்மை அணுகாது. தீங்கில்லை 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 தீங்கில்லை, சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் நம்மை அணுகாது. அல்லேலூயா. தொடர்ந்து நாம் ஏன் நம் வாழ்க்கையில் துன்பம் வருகிறது என்பதை குறித்து பார்க்க போகிறோம். கண்டிப்பா தொடர்ந்து அதை பாருங்கள். துன்பத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கும்படியாய் காலைதோறும் அவருடைய கிருபையால் நம்மை நிரப்புவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.